அண்ணா தொழிற்சங்கத்தின் போக்குவரத்து பிரிவில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட 150க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. அதிமுகவின் அங்கமாக செயல்பட்டு வரும் அண்ணா தொழிற்சங்க பேரவையில் அதில் போக்குவரத்து பிரிவுக்கு கடந்த 9ஆம் தேதி சேலம் மண்டலத்திற்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள் அடங்கிய சேலம் மண்டலத்தில் 19 கிளைகளில் 150க்கும் மேற்பட்டோர் புதிய நிர்வாகிகளாக நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நியமனத்தை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு மூலம் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அண்ணா தொழிற்சங்கத்தின் போக்குவரத்து பிரிவு சேலம் மண்டலத்தைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். அண்ணா தொழிற்சங்கத்தின் போக்குவரத்து பிரிவு சேலம் மண்டல செயலாளர் நல்லப்பன் தலைமையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து புத்தகங்கள், சால்வைகள் வழங்கி வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிளையை சேர்ந்த நிர்வாகிகளும் குழுவாக பொதுச் செயலாளர் அவருடன் இணைந்து புகைப்படமும் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வின் போது அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில துணை செயலாளர் பொன் தனபாலன், சேலம் மண்டல தலைவர் ராஜகுமார், மண்டல பொருளாளர் அருள்மொழி மற்றும் மத்திய சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.